ரிப்போர்ட்ஸ் ஹவுஸ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். 5 மாநிலங்களுக்குமான எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்துருச்சு. 3 விதமான ரிசல்ட்டுகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 4 விதமான சர்வே ஏஜென்சிகள் திமுக கூட்டணி அப்படின்னும், ஜேவிசி போல் அதிமுக கூட்டணி அப்படின்னும், எல்லாத்தையும் விட இந்தியா டுடே டிவிக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த எக்ஸிட் போல் பற்றியே உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். இல்லை, எக்ஸிட் போலுங்கிறது கரெக்டாக தான் இருக்க முடியும். எக்ஸிட் போலில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவனை அனலிஸ்ட்டுன்னு கூட நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எக்ஸிட் போலில் கேட்குறது 20 கேள்வியோ 15 கேள்வியோ 40 கேள்வியோ இல்லை. யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்க போகிறீங்க. அவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானாங்கிறது மட்டும்தான் உங்களுடைய திங்கிங்கில் வெளில வரணும். அதாவது அந்த ஆள் பொய் சொல்கிறான், அல்லது அந்த ஆள் உண்மையை சொல்கிறான், அல்லது அந்த ஆள் உண்மையை மறைக்கிறான். இதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. ஒரு 70 வயது பாட்டிக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க யாருக்கு ஓட்டு போட்டேன்னு, நான் விசைக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அது பொய் சொல்வதற்கான சாத்தியங்கள் இல்லை. அதே ஒரு 40 வயது 45 வயது பெண்ணுக்கிட்ட கேட்குறீங்க, அல்லது ஒரு 20 வயது 25 வயது பையன்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவன் நான் திமுக ஓட்டு போட்டேன்னு சொன்னால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸிட் போலுங்கிறது ரொம்ப சிம்பிள், மைண்ட் ரீடிங் மட்டும்தான். ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு அவன் பதில் சொன்னான், வாட் இஸ் யுவர் நேம், அதுக்கு அடுத்தது நீ யாருக்கு ஓட்டு போட்டேன், இவ்வளோதான். இதில் எப்படி தப்பு வரும்? அப்போது இதில் தப்பு வந்தால் அவங்க பொறுப்பு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் ஒரு 50,000 பேர் தமிழ்நாடு பூரா ஓட்டு போட்டவனை கேட்டேன், அவன் எல்லாருமே விஜய் தான் வருவார்னு சொன்னான். அதனால் ஆதவ அர்ஜுனா சட்ட அமைச்சர் ஆக போகிறாரு, ராஜ்மோகன் நிதியமைச்சர் ஆக போகிறாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனால் யாருக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியா டுடே முதல்ல விஜய் கிட்ட பேட்டி எடுத்தாங்க அப்படின்னு தொடங்கி ஆதவ அர்ஜுனா உள்ளே வந்தார், நேற்றுக்கு ரிசல்ட் வந்ததுன்னு நீங்கள் பார்க்கலாம். 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். என்டிடிவி ராகுல் இந்தியா டுடேலேருந்து என்டிடிவிக்கு போயிருக்காரு. அவர் ஒரு ஒழுங்கான இதை நடத்தக்கூடியவர், ஸ்ட்ராட்டஜிக் கரெக்டாக கொடுக்கக்கூடியவர். என்டிடிவி திமுக தான் வரும்னு சொல்லுது. ஆமாம், அப்படி தான் இருக்கும். ரங்கராஜ் பாண்டே கரெக்டாக நடத்துகிறவர், அவர் திமுக தான் வரும்ன்ட்டார். அதுதான் நடக்கும். நாளைக்கு 4ஆம் தேதி நீங்கள் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியுமா ரங்கராஜ் பாண்டே கிட்ட? இல்லை கமெண்ட்டில் போடுவீங்களா, ஏய் பாண்டே அப்படின்லாம் போடுவீங்களா? பிரயோஜனம் என்ன? எக்ஸிட் போல ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது மறுதளியுங்கள். நான் ஜேவிசி ஸ்ரீராமை எடுத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நேர்மையாக அடுத்து சொல்கிறேன். சத்தீஸ்கரில் எல்லாருமே பிஜேபி தோற்கும்னு சொல்ல, அந்த முதலமைச்சர் ரொம்ப அற்புதமாக பணி செய்திருக்காருன்னு எல்லாரும் சொல்ல, இல்லைங்க அந்த இடத்துல பிஜேபி தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு சொன்னார். அதோடு நிறுத்திக்கிட்டாரான்னு கேட்டால் டெல்லி பேசினார், ஹரியானா பேசினார், மகாராஷ்டிரா பேசினார். மத்திய பிரதேஷ் பேசுகிறதுக்கு ஒன்றும் பெரிய அறிவு தேவையில்லை. நான் 23 வருடமாக அங்கே தான் ஆட்சி செய்யுது. நீங்கள் சஃபாலஜிஸ்ட்லாம் அங்கே தேவையில்லை. ஆனால் சீட்டுக்கான விஷயத்துங்களை பார்க்கலாம். இப்போது 125ங்கிறாங்க. 150 வெற்றி பெற்று பொற்கால ஆட்சி கொடுத்த ஒரு திமுக 5,000 ரூபாய் அனுப்பிச்சி வச்சுட்டு இன்னொரு 8,000 ரூபாய் வேறு கொடுக்குறேன்னு சொல்லி நீ எதை வேணாலும் வாங்கிக்க, ஆனால் இந்த கடையில் போய் வாங்கிக்க, அவன் ஏற்கனவே ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உன்னை ஏமாற்றிடுவான், நீ ஏமாந்துக்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்லிட்டு ஆட்சி அமைச்சிருக்கிறது. 125க்கு வரணுங்கிறது செட்பேக்கா அல்லது அற்புதமா? அதிமுக கொடுத்துருக்கிற 60ஓ 80ஓ நீங்கள் சொல்லலாம். 2024 கூட பிஜேபி 13 இடத்துல 2வது வந்ததுங்க. 13x6 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 78ங்க. 78 சீட்டில் அவங்க 2 பேரும் இணைஞ்சதுக்கப்புறம் வந்தாங்க. பிஜேபியோட சேர்ந்ததுனால அதிமுக தொண்டர்கள்லாம் அப்படியே கோவப்பட்டு ஓபிஎஸ் மாதிரி திமுக கிட்ட போயிட்டாங்க. சொல்லுங்க யார் வேணாங்கிற, அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த 125 நான் எங்கேருந்து எடுத்துக்கிறது? அந்த மாதிரி வெற்றியை இது வரைக்கும் திமுக பெற்றதே இல்லையே. திமுக வெற்றி பெற்றிருந்தா ஒன்றா ஒரு ஸ்வீப்பில் வெற்றி பெறும், இல்லைன்னா கீழே 40க்கு கீழே வந்துடும். அதிமுக அப்படி கிடையாது. தோத்தாலும் 60-65 போதும் மேனேஜ் பண்ணும். நீங்கள் அந்த வகையில் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இது நடப்பதற்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 4-5 விஷயம் சொல்கிறேன். வரலாற்றில் திமுக 2வது முறை வராத போது இப்போ மட்டும் என்ன சரித்திரத்தை படைச்சிட்டு அவங்க திரும்பி வரப்போகிறாங்கங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. சபரீசன் அப்படிங்கிறவர் ஒரு பிஸ்னஸ் மேனா இல்லை சர்க்கார் விஜயா, அவர் யார், ஆபத்தானவரா அப்படிங்கிற கேள்வியை பிஜேபி யோசிக்க ஆரம்பிக்கணும். சபரீசன்கிறவருக்கு டெல்லியில் நல்ல தொடர்புகள் இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கான ஆபத்தை கொண்டு வரும், ஒரு சரித்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்தை கொண்டு வருங்கிறத பிஜேபி யோசிக்கணும்.
தொடர்ந்து ஒரு தெலுங்கு வாக்கு கிடைக்குங்கிறதுக்காக பிரேமலதாக்கு 10 சீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இறங்கி அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிற திமுகவுக்கு முன்னாடி ஒரு பவன் கல்யாணம் 4 முறை அல்லது 3 முறை கூட தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் அதே தெலுங்கு வாக்குகளை கொண்டு வரணுன்ற எண்ணம் இல்லாமல் கடைசி நேரத்தில் சந்திரபாபு நாயுடு வந்தால் போரும்னு நினைத்த முட்டாள்தனத்தை யோசிக்கணும். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னு சொன்னால் தலையெழுத்துன்னு நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க. தமிழ்நாட்டை திருத்த முடியாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. திமுகவை குற்றம் சொல்வதை விட நீங்கள் சரியாக செய்யாததை எத்தனைங்கிறத தயவு செஞ்சு பாருங்கள். இவ்வளவுதான் நம்ம சொல்லிக்க முடியும். 4ஆம் தேதி இதே கேள்வியை நீங்கள் திரும்பி கேட்டு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் நான் செந்தில்வேல் மாதிரி அடமாட்டேன், சரவணன் மாதிரி புலவ மாட்டேன். ஆனால் நேரடியாக என்ன சொல்லுவேன், இதுதான் உனக்கு சாபம்னா, இதுதான் உன்னுடைய விதின்னா அதை அனுபவி அப்படின்னு தான் சொல்லுவேன். வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஜெயிக்கும் சொல்கிற அதே எக்ஸிட் போல் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்கிறோம். அதே திமுக இங்கே ஜெயிக்கும்னு சொல்கிறப்போ ஏற்றுக்கிற மனநிலை இல்லைன்னா அதை மறுதளிக்கிறதுக்கு இல்லை 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 ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அங்கே 6க்கு 6 அதே தான் சொல்லுது. அஸ்ஸாமில் 6க்கு 6 அதே தான் சொல்லுது. இங்கே 6க்கு 3 அப்படி சொல்லுது. நம்ம அதைத்தான் நீ என்ன கேட்டிங்கன்னா நான் அங்கேயும் ஜேவிசி ஸ்ரீராம தான் பார்ப்பேன், இந்த அஸ்ஸாம்லேயும் ஜேவிசி ஸ்ரீராம தான் பார்ப்பேன். எனக்கு ஒன்றும் ஜேவிசி ஸ்ரீராம் விலை போகிறவர் இல்லை, அது மட்டும் எனக்கு தெரியும். அவரை நிலையுறுத்தணுங்கிற நிலைமையில் நான் இல்லை, எனக்கு அது தெரியும். என்ன நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் இவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத சொல்லுவேன். உங்கள் கேள்விக்கான பதில் 6க்கு 6 ஒரே மாதிரி சொல்லியிருக்கும் போது அது ஏன் தப்பாகணும்? எக்ஸிட் போல் தப்பாகக்கூடாதுங்க, பச்சையாக சொல்கிறேன். அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த 3 விதமான எல்லாருமே தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் எதுதான் சரி? இல்லைங்க, நான் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை அனைவரும் சொல்லியிருக்காங்க, அஸ்ஸாமில் அனைவரும் சொல்லியிருக்காங்க. ஸோ 3வது முறை பிஜேபி வரப்போகுது. நாட்டுக்கு மிகப்பெரிய பீடையாகவும் சனியாகவும் இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் பெங்காலில் ஊடுருவல் இருக்கிறத அகற்றுவதற்கு அங்கே கூண்டாயுசத்தை தூக்கி போட்டு ஜங்கல்ராஜை எப்படி பீகார்லேருந்து தூக்கி போட்டோமோ, எப்படி கூண்டாராஜை உத்தரப்பிரதேஷ்லேருந்து தூக்கி போட்டோமோ, அந்த மாதிரி இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயம் வெஸ்ட் பெங்காலில் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய மாநிலம், அற்புதமான ஒரு மாநிலம், பங்களாதேஷுக்கு பக்கத்தில் இருக்குங்கிறதுனால ஆபத்தான மாநிலம். இந்த இடத்துலேருந்து தூக்கி போடணுங்கிற ஒரு எண்ணத்தில் நான் ஒத்துக்கிறேன். பட் தமிழ்நாடுங்கிறது இன்றைக்கும் திமுகவால் இதை மேனேஜ் பண்ண முடியுங்கிற அளவில் இருந்ததுன்னா 2004, 6, 9 திமுக, 11, 14, 16 அதிமுக, 19, 21, 24 திமுக முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கும் போது இல்லைங்க ஒரு யூட்டர்ன் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஓட போகுது அப்படின்னு சொன்னால் நான் புலம்பத்தான் வேணும், வேற என்ன பண்ண முடியும்? அதாவது ஏஆர் ரஹ்மான் ஒருத்தர், அவங்க சின்னதாக அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களால் தெலுங்கு வாக்குக்காக பிரேமலதாவை கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரிந்ததுக்கு பிறகும் அந்த 42 லட்சம் வாக்கை நான் எப்படி கவரணும்? கடந்த 2 மத்திய பாராளுமன்ற தேர்தலில் 39 பேரை அனுப்பிச்சி வச்சாங்க. அதில் 20 பேருக்கு மேலே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க. தமிழ்நாட்டில் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்களாக இருக்காங்க. அதுக்காக நான் சீமான் மாதிரி தமிழ்நாடுனா தமிழருக்குன்னு சொல்லலை. இன்னொன்று ஊடுருவதுங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அதை நான் எப்படி அட்டாக் பண்ணணும்னு உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி கிடையாது. அந்த சூழ்நிலையிலேருந்து நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். அவன் எப்படி டேக்கிள் பண்ணுறான் பாருங்க. ரஹ்மான் ஏறத்தாழ ரிட்டையர் ஆகிட்டார். சாதிக்க வேண்டியது சாதிச்சு ஆஸ்கார் 2 வாங்கி ரிட்டையர் ஆகிட்டார். அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, நான் முஸ்லீம்ங்கிறதுனால எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒரு செய்தியை பரவிடுறாரு. யாருக்கு விடுறாரு? இந்துக்களுக்கா, கிறிஸ்தவர்களுக்கா? இல்லை, இஸ்லாத்தவரை தக்க வைக்கிறதுக்கு அவன் எப்படியெல்லாம் டாக்டிக்கலாக மூவ் பண்ணுறான், எப்படி ஒவ்வொருத்தனையும் பயன்படுத்துகிறான். ஜேம்ஸ் வசந்தன் மாதிரி லூசு மாதிரி பேசுகிறவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்தே லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்க தான், பிரயோஜனம் கிடையாது. ஆனால் எஸ்வி சேகர் மாதிரி லூசு மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜிக்காக மூவ் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி அதை தப்பு பண்ணுறீங்கிறத புரிந்து கொள்ளணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். கேரளாவில் காங்கிரஸ் இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுங்கள். எப்போதுமே ஆட்சி மாற்றம் தாங்க அங்கே நடக்கும். போட தான் முன்ன பின்னாகி 2வது முறைன்னு நடந்துருச்சு. ஏன்னா மாற்றி ஓட்டு போடுறதை தவிர கேரளாவுக்கு எந்த ஒரு அடிப்படையும் கிடையாது. தன்னுடைய நாடு கடவுளின் நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாய்க்கறியெல்லாம் தூக்கி கொண்டு வந்து கன்னியாகுமரியில் போடுறதும், சொறி நாய்களெல்லாம் தூக்கி கொண்டு வந்து கன்னியாகுமரியில் இறக்குறதும், இங்கேருந்து அரிசி கடத்துறதும், நிம்மதியாக எந்த ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்காம எந்த ஒரு முதலீடுகளையும் வராமல் பார்த்துக்காம இருக்கிற காசை வச்சுட்டு நிம்மதியாக தின்னுட்டு படுத்துங்கிறதுங்கிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் போன முறை 2வது முறையாக கம்யூனிஸ்ட நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது. இந்த வாட்டி காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கு. நான் என்ன கேட்குறேன், தூக்கு போட்டு செத்தா என்ன, மாத்திரை சாப்பிட்டு செத்தா என்ன, ரெண்டும் ஒன்று தான். நீ மாத்திரை சாப்பிட்டு சாக போகிறாங்க. காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வரப்போகுது.
போன வாடி என்ன பண்ணாங்க, தூக்கு போட்டு செத்து போகிறேன்னாங்க. கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்தது. இவ்வளோதான் கேரளத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட. இத்தனைக்கும் படிப்பறிவு உள்ள ஒரு மாநிலம் அப்படிங்கிறதெல்லாம் பேசும்போது அந்த மாநிலம் என்ன பண்ண போகுது, அடுத்த இந்தியாவுடைய அந்த அடுத்த 23 வருட அமிர்த் காலுக்கு கேரளா என்ன பண்ண போகுதுன்னு என்னால் யோசிக்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு மாநிலமாக இருக்குது. அங்கே நடந்துட்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமானதா தப்பானதாங்கிறதே தெரியல. கடலோர மாநிலம். அடுத்த 80 வருடத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த பக்கம் கிழக்கு தெற்குல ஒரு குறிப்பிட்ட மதம் தமிழ்நாட்டில் ஆளுது, அந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட மதம் வளருது. எதை பற்றியும் சிந்திக்காம, இந்தியாவை பற்றி சிந்திக்காம, தேசத்தை பற்றி சிந்திக்காம ஒரு மாநிலம் இருக்கு. அங்கே காங்கிரஸ் ஆண்டா என்ன, கம்யூனிஸ்ட் ஆண்டா, காங்கிரஸ் வந்தால் ரொம்ப சந்தோஷம். பாண்டிச்சேரியில் தமிழகத்தில் விஜயனுடைய தாக்கம் எக்ஸிட் போல்ல நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் பாண்டிச்சேரியில் அந்த அளவுக்கு தாக்கம் இருக்கிறதா ஏங்க? நீங்கள் புஷி ஆனந்தன், அதாவது விஜய்க்கு நம்ம சொல்ல வர்ற ஒரு அட்வைஸ், அவர் கேட்குற நிலைமையில் இருக்கார். அவர் முதல்ல எதையாவது கேட்குறாரானே எனக்கு தெரியாது, பட் கேட்குற நிலையில் அவர் இருக்காருன்னா என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒன்றா ஒரு ஸ்டேட்ஸ்மேன் கமிட்டி மாதிரி வச்சு நிறைய பேரை பெரிய ஆளாக்குங்க, அல்லது நீங்கள் தான்ட்டு போயிட்டே இருங்க சீமன் மாதிரி. இந்த நடுவில் இந்த 1-2 பேரை பெரிய ஆளாக்கி இவர் எப்படியும் ஜெயிச்சு கொடுத்துருவாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் ரொம்ப வருஷமாக குப்பை கொட்டிகிட்டு இருக்கிறவர். அவரோடு பேசணும், அவரோடு இணக்கமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் நான் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு தேதிக்கு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 2 அமைச்சரை சந்திக்கும் போது நான் பார்த்தேன். அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க துடிக்கிறாங்க, சீக்கிரம் போகணும், அதுக்குள்ளே அவர் கிளம்பிடுவாருன்னு துடிக்கிறாங்க. துடிக்கிறதுக்குள்ளே என்கிட்ட பேசிட்டு இல்லை அவர் கிளம்பி போயிட்டாருன்னு உட்காடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆள். ஆனால் பாண்டிச்சேரியில் வெல்லணும்னு சொன்னால் உள்ளூர் ஆள் சாதிச்சவனை வேட்பாளராக்கினா தான் நீங்கள் வெல்ல முடியும். காசை வாங்கிட்டு பண்ணுறவன்ட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா தப்பாயிடும். ஸோ விஜய்க்கு சொல்கிறது, நிறைய பேரை உருவாக்குங்க, தயவு செஞ்சு எவனையும் உருவாக்கிறாதீங்க. பாண்டிச்சேரியோட ரிசல்ட் உங்களுக்கு அதைத்தான் சொல்லும். ஆனால் ரங்கசாமி உண்மையிலே ஒரு தெளிவான ஆட்சியை கொடுத்துட்ருக்காரு. நமச்சிவாயம் ஒரு பக்கம் பிஜேபியிலேருந்து என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணுறாரு. பாண்டிச்சேரியோடைய கலாச்சாரமே இந்திய தேசம், நான் ஒரு யூனியன் டெரிட்டரின்னு வளர்ந்தது. தமிழ்நாடு மாதிரி நான் யாரோ தெரியுமா, ஓடி போகிறதுக்குன்னே முதல் நாள் ராத்திரியிலேருந்து ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா அது எத்தனாவது நாள் ஓடி போகும், 10வது நாள் ஓடி போகும், இல்லைன்னா 10 வருஷத்தில் ஓடி போகும். அந்த சிந்தனையோடு இருக்கிற தமிழ்நாடு மாதிரி இல்லாமல் பாண்டிச்சேரி தெள்ள தெளிவாக ஒரு இந்தியா மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வளர்ந்துக்கிட்டு வருது. நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். நல்ல வேலையாக காங்கிரஸ் அங்கே வெற்றி பெறாது, நல்ல வேலையாக அங்கே மற்றது எதுவும் நடந்துட போகிறதில்ல, ரங்கசாமி தொடருவாருங்கிறது மட்டும் எனக்கு ஆரோக்கியமாக தெரியுது. வெஸ்ட் பெங்காலில் இந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் 60 நாள் நம்மளுடைய மத்திய படைகளை நாங்கள் அங்கே வச்சிருப்போம், நாங்கள் அதை விளக்க மாட்டோம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. தோல்வியின் பயம்னு நம்ம அதை எடுத்துக்கிறதா இல்லை? ஐயோ, அதை பாதுகாப்பாக தயவு செஞ்சு பார்க்கணும். அதாவது இலக்கு எலெக்ஷன் இல்லை. எலெக்ஷனாக இருந்ததுன்னா 6 மணிக்கு முடிஞ்சாப்பா கிளம்பலாமாப்பா அப்படின்ட்டு போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம். அங்கே ஆர்.என். ரவி எதுக்காக போயிருக்காருங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆர்.என். ரவி அங்கே போய் உட்காந்துக்கிட்டு காளி கோயிலுக்கு போகிறதுக்காக உட்காரல. அவரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்காலை க்ளீன் பண்ணி ஆகணும். வெஸ்ட் பெங்காலை க்ளீன் பண்ணி ஆகணும். யாருக்கிட்ட இருந்து? இந்த பங்களாதேஷ்லேருந்து ஓடி இந்திரா காந்தி காலத்திலே 2 கோடி பேருக்கு மேலே ஊடுருவிருக்காங்கங்கிற அந்த சூழ்நிலையிலேருந்து நான் பதில் சொல்கிறேன். வெஸ்ட் பெங்காலிருந்து பங்களாதேஷிகளை திரும்பவும் அவர்களுடைய நாட்டுக்கு அனுப்ப வேண்டும்ங்கிறது தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும். அவங்க ஜார்க்கண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க, ரொம்ப ஆபத்து. ஒரு பக்கம் மேலே 5 நாடு, இந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட மதம், இந்த பக்கம் ஒரு குறிப்பிட்ட மதம், இந்த இடத்துல ஒரு ஊடுருவல். இதெல்லாம் இந்தியாவுடைய அடுத்த 50-100 வருடங்களுக்கு நல்லதில்லை. ஸோ இன்ச்சாக படிப்படியாக மைக்ரோ லெவலில் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அங்கேருந்து இப்போ டிஎம்சி தோத்துருத்துனா சும்மா இருக்காது. ஸ்டாலின் மாதிரி சொக்காயை மட்டும் கிழிச்சிக்கிட்டு வராது, உங்களை ஒரு வழி பண்ணிடும். அப்போ அந்த பொசிஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அடுத்த ஆட்சி அமைகிற வரைக்கும் அந்த இடத்துல விட்டுட்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அது நடக்குதே ஒழிய மமதா ரொம்ப தப்பு, மற்றவங்கெல்லாம் ரொம்ப கரெக்டுங்கிற அடிப்படையில் அது நடக்கலை. தேர்தலுக்காக அது அங்கே அனுப்பப்படலை, தேர்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ தேர்ற வரைக்கும் அங்கே இருப்பாங்க. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். 2016 எக்ஸிட் போல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னப்போ அதிமுக ஜெயிச்சுது. இந்த தடவையும் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 21 எல்லாமே 150-65ங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிச்சு. சொல்லப்போனால் புதிய தலைமுறை, சாணக்கியா எல்லாருமே கூட ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. 16 சொல்கிறதுக்கான காரணம் என்னவாக வந்ததுன்னா, ஆட்சி மாற்றம் பொதுவாக இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்க. 2 இடத்துல ஜெயலலிதா டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க.
நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் நான் அந்த கொம்புக்கு பெயிண்ட் அடித்தவன்னு டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க. ஒன்று 2014, இன்னொன்று 2016. 2014 நீங்கள் எடுத்து பாருங்கள், எத்தனை கருத்து கணிப்பு, அத்தனை கருத்து கணிப்பு என்ன பண்ணாங்க, கருத்துக்களே எடுத்துக்கோங்க. இல்லைங்க ஜெயலலிதாலாம் அவ்வளோலாம் வின் பண்ண முடியாது, 39-0க்கெலாம் வாய்ப்பே கிடையாது, இப்படி எல்லாம் தான் அந்த இடத்துல பேசப்பட்டிருந்தது. ஷீ டிஸ்ப்ரூவ்ட் இட் வெரி நைஸ்லி. ஏன்னா அடிப்படையில் ஒரு கத்தி ஒரு வீரனுக்கு தேவைப்படக்கூடாது, கத்தி அந்த வீரன் தெளிவாக பயன்படுத்தணும். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டுத்தையுமே ஒழுங்காக பண்ணவங்க ஜெயலலிதா. தேவையில்லைன்னா பத்திரிகைகளெல்லாம் பற்றி கவலைப்பட்டதே இல்லை. அதே மாதிரி எடுத்துட்டா அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சாமர்த்தியம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் அதிமுக கேட்ட முதல் கேள்விக்கு திருப்பி வரேன். அதிமுக ஜேவிசி ஸ்ரீராம் சொல்கிற மாதிரி 125லேருந்து 145க்கு ஆட்சி அமைக்க போகுதுன்னா அது 3 பேரால தான் அது நடந்தது. ஒன்று இறங்கி வந்து இந்த வாட்டி நான் பார்த்துட்றேன், இல்லைனா ஆபத்து அப்படின்னு சொல்லி இங்கே வந்தால் அமித்ஷா இல்லாமல் இருந்து அந்த கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தா நானும் நீங்களும் பேசியிருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இரண்டாவது அண்ணாமலை கடந்த 4 வருடமாக அழகாக அதை பிளான் பண்ணி எந்தெந்த இடத்துல தான் இருக்கணுமோ அந்தந்த இடத்துல, அது கரூருக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறது, நாத்தாக்காவுடைய ஈவே ராமசாமியுடைய பற்றிய கருத்துக்களை சொல்லணும்னா அந்த இடத்துல வந்து நின்றது, ஊழலை பற்றி பேசிய ஒரே அரசியல்வாதி தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை அவர் சொல்லாமல் உங்களுக்கு ஒரு ஊழல் தெரியல. ஒரு டிவிஎஸ்சியை விட, ஒரு ஸ்காட்லாண்ட் யார்டு என்னென்னலாம் சொல்லுவீங்களா, அதையெல்லாம் விட ஏன் அவரால் அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா இவர்கிட்ட சொன்னால் அவர் உலகத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஆளை திருத்துவாருங்கிற நம்பிக்கை அண்ணாமலை மேலே மக்களுக்கு வந்ததுனால. அண்ணாமலை ஒன்றும் தனக்குன்னு ஒரு பெரிய கேங்கை வச்சுக்கிட்டு துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ணலை. நம்பிக்கை மக்களுக்கு இவர்கிட்ட சொன்னால் உலகத்து அந்த விதத்தில். ஸோ 2வது கதாநாயகனுங்கிறது அண்ணாமலை, 3வது கதாநாயகன் எடப்பாடி பழனிசாமி. தனக்கு என்ன வேணுமோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று தென் மாவட்டங்களை நான் போய் பேசி பிரயோஜனம் இல்லை, 8 வருஷமாக ஓபிஎஸ் அது இதுன்னு வச்சு குழப்பி விட்டுருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் இந்த 121 தொகுதியில் திமுகவை எதிர்கொள்கிறேன், நான் இந்த 20 அமைச்சர்களை எதிர்கொள்கிறேன்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 2024 படுமோசமாக தோத்தார். 11 பேரை புதுவாளை கொண்டு வந்து வேணும்ட்டு தோத்தார். அது ஏன் முனுசாமியா அல்லது சண்முகமா யாருன்னு தெரியாது, தோத்தார். ஆனால் இந்த வாட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. ஸோ அமித்ஷா இவ்வளோ முயற்சி எடுத்து, அண்ணாமலை இவ்வளோ தூரத்துக்கு உடைச்சி, எடப்பாடி இவ்வளோ யோசிச்சும் நீங்கள் சொல்லக்கூடிய ரிசல்ட்டு தான் வரும்னு சொன்னால் நாடும் வீடும் நாசமாக போகட்டும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அப்படி நடப்பதற்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் முட்டாள்களாக இருந்ததே இல்லை. நீங்கள் கொண்டு போய் வச்சதான் அவங்க முடிவு பண்ணாங்க. அதிமுகவும் பிஜேபியும் பிரிஞ்சிருந்தது, அவங்க வேற ஒரு முடிவை உங்ககிட்ட கொடுத்தாங்க. அந்த பிரிவு ஏற்படாமல் இருந்திருந்தா அந்த 2024 முடிவு வேற விதமாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, 4ஆம் தேதி நல்ல செய்தி தான் வரும். எங்களோட இந்த பல்வேறு கருத்துக்களுக்கு